ஜெபம் செய்வோம். கிருபையின் ஆண்டவரே, எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையை வல்லமையை புரிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஆண்டவரே, எங்களுடைய தியானங்களும் எங்களுடைய விசுவாசமும் தொடர்ந்து வளர கிருபை தாரும். எங்களை மாற்றும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். போன வாரம் நமக்கு ரிட்ரீட்ல நமக்கு ஆண்டவரை செய்து ரெவரண்ட் டாக்டர் மார்டின் அல்போன்ஸ் அவர்கள் கொடுத்தார்கள். ஆகையால் இயல்பாக நாம் வாசிக்கக்கூடிய எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை நாம் அந்த பகுதியை ஏற்கனவே உங்களுக்கு ஆன்லைன்ல அனுப்பியிருந்தேன். You can read that my sermon even though I didn't preach it. Okay, all the questions there. அதை தொடர்ச்சியாக இந்த நாளிலே 3வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தியானத்தினுடைய தலைப்பு என்னன்னா கிரேட் சஃபரிங். பாடுகள், வலிகள் என்று கேட்டாலே அது நமக்கு பிடிக்காது இல்லையா? வலிகள் என்பது வாழ்க்கையில அது நிரந்தரமானது. சில சமயத்திலே வலிகளுடைய வலிமை குறைவாக இருக்கலாம், ஆனால் வலிகள் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய ஆண்கள், நம்முடைய மென்ஸ் குரூப் மென்ஸ் ஃபெலோஷிப் மாத்திரம் வருவதில்லை, அவர்கள் வாரத்துக்கு ஒரு தடவை வாலிபால் மேட்சுக்கு போகிறது உண்டு. அவர் சொல்வதெல்லாம் கேட்டிருக்கிறேன். அப்பொழுது இந்த வாலிபால் மேட்ச் ஒவ்வொரு டைமும் வரும்பொழுது ரெகுலராக இல்லை, சில சமயத்தில் சில விபரீதங்கள் நடந்துவிடும். சரியா? சில விபத்துகள் அல்லது சில வலிகள் சில இடத்துல உடலிலே அடிபட்டு விடும். அடிபட்டு விட உடனே ரொம்பவும் கஷ்டப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள், மருத்துவத்துக்கெல்லாம் போவார்கள். ஆனால் அதற்காக வாலிபால் போவதை அவர்கள் நிறுத்தவில்லை. சரியா? ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்கள் அதான். என்னதான் கஷ்டம் வந்தாலும் சரி, வலி வந்தாலும் சரி, திங்கக்கிழமை வந்துட்டேன்னா டிஷர்ட்டை போட்டுட்டு ரெடியா இருப்பாங்க. அது முட்டு வலியா இருந்தாலும் சரி, முழங்கால் வலியா இருந்தாலும் சரி, அது ரெடியா இருப்பார். வலியை பார்த்து முதிர்ச்சி அடைந்தவர்கள் எவரும் அவர்கள் ஈடுபடுவதை தவிர்க்க முடியாது. சரியா? இதே காரியத்தை ஒரு சின்ன பிள்ளை, நான் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு உதாரணத்துக்கு என்று சொல்லுங்களே, அருமையான டேனியல். போன வருடம் டேனியல் ஸ்விம்மிங் பூல் போகும்போது அவன் பயப்படுவான். அவனை நான் ஸ்விம்மிங் பண்ண மாட்டேன் என்று சொன்னவன். ஆனால் அவன் இந்த வருஷம் முதிர்ச்சி அடைந்த உடனே ஸ்விம்மிங்க்கு ரொம்ப அடிக்கடி போகிறான். வர வர வளர்ச்சி அடைய அடைய நம்முடைய வலிகளை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு வருகிறது இல்லையா? வலிகளை தாங்கக்கூடிய சக்தி. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சின்ன ஒரு முள் குத்தினாலே நம்மாலே தாங்க முடியாது. நம்ம வயது வந்த பிறகு முள் குத்த முள்ளுதானே அப்படின்னு சொல்லி மிகவும் எளிமையாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வலி வரும்பொழுதும் ஒரு நிவாரணம் தேடுவோம் இல்லையா? ஒவ்வொரு வலி வந்தாலும் ஒரு நிவாரணம் தேடுவோம். அதுல குறிப்பாக நான் வேற எந்த நிவாரணத்தையும் நான் சொல்லவில்லை. மதம் என்பது, சமயம் என்பது ஒரு நிவாரணம். ரிலிஜன் இஸ் த வே we have to bring our pain to go away இல்லையா? சமயம், இறை நம்பிக்கை அல்லது கடவுள் நம்பிக்கை எதற்கென்றால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வலிகளை நீக்குவதற்கு அது ஒரு நிவாரணமாக நாம் பயன்படுத்துவோம். இது எல்லா மதத்திற்கும் பொதுவானது. இது கிறிஸ்தவ மதத்திற்கு மட்டுமல்ல, எல்லா மதத்திற்கும் பொதுவானது. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அது கடவுள் நம்பிக்கை இல்லாத மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது கோயிலுக்கு போகாதவங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டம் வருவது கோயிலுக்கு போ, கஷ்டம் வருவது கடவுளை பாரு அப்படிங்கிறது மிகவும் சாதாரணமானது. All religions emphasize to welcome the people, those who are in pain, right? அதனால மதத்துக்கு, ஆராதனைக்கு, கடவுளிடத்துல ஒரு வலியை நீக்குவதற்காக நம்ம வருவோம். தப்பு கிடையாது, நான் தவறு என்று எண்ணிதாங்க. நம்முடைய வாழ்க்கையில் இது முக்கியம். நம்ம கஷ்டப்பட்டா கடவுள்கிட்ட தான் வரணும் இல்லையா? வேற யார்கிட்ட போக முடியும்? ஆண்டவர்கிட்ட வரணும். ஆனால் கிறிஸ்தவ சமயத்தில், நம்பிக்கையில இந்த வலி எப்படி வேறுபடுகிறது மாத்திரம் சொல்லுகிறேன். கிறிஸ்தவ நம்பிக்கையில, in Christian faith,
pain, when you have the pain, you come to God, God will relieve your pain. But in Christian faith, even you believe as a Christian is a painful experience. சரியா? கடவுளை நம்புறதே வலியை உண்டாக்கக்கூடிய ஒன்றுதான் கிறிஸ்தவ சமயம். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றி வர வேண்டுமென்றால் உங்களை வெறுத்து உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். சிலுவை என்பது பாடுகள். என்ன ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சிலுவையை போட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை, எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னால். வேத வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நடக்க மனதாய் இருக்கிறவர்களுக்கே துன்பம் வரும். மனசுல மட்டும் நினைச்சா, நான் கிறிஸ்டியன் மாதிரி இருக்க விரும்புறேன், நான் இயேசுவின் பிள்ளையா இருக்க விரும்புறேன் என்று எண்ணினாலே பிரச்சனை வந்துடும். அப்பேற்பட்டதான ஒரு ரிலிஜன், ஒரு ஃபெய்த் வந்து கிறிஸ்டியன் ஃபெய்த். நமக்கு வலிகள் வருகிறது இல்லை என்று நான் சொல்லவில்லை. நமக்கு ஒரு கிறிஸ்தவனாக வாழும்போது வலிகள் வருகிறது. நமக்கு வலிகள் ரெண்டு விதத்திலே வருகிறது. ஒன்று வெளியே இருந்து, இன்னொன்று உள்ளே இருந்து. வெளியே இருந்து வரக்கூடிய வலிகள் என்னவென்றால், வெளியே இருந்து வரக்கூடியவர்கள் நம்முடைய நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அவர்கள் வலியை கொடுக்கலாம் இல்லையா? ஆண்டவர் சொன்னார், உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாகவே என்னை பகைத்தது என்று சொன்னார். நீங்கள் உலகத்தாரால் அன்னது போல உலகம் உங்களை பகைக்கும் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மள இந்த உலகம் நேசிக்குன்னு சொல்லல. நம்ம என்னத்தான் காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணி சர்ச்சை கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, என்னத்தான் வார்த்தை ஜாலங்களால மக்களோடு பேசினாலும் சரி, இந்த உலகத்துல கிறிஸ்தவ சமயம் என்பது, கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது அது வந்து குறுகிய வாசல்ல பிரவேசிப்பது. It's a narrow gate. It's not the broad way. It's a narrow gate. Very few will find it. ஏனென்றால் ஒரு குறுகிய வாசலுக்குள்ள போகும்போது கஷ்டமா இருக்கும். அதை தெரிந்தெடுக்கிறவங்களும் மிகப்பெரிய குறைவான பேர். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறது வர துன்பம் உண்டு. துன்பம் இல்லாத, வலி இல்லாத ஒரு கிறிஸ்தவ சமுதாயமாக, கிறிஸ்தவனாக நம்ம வாழ முடியாது. எங்க போனாலும் நமக்கு பிரச்சனை, அது கடைசி வரை இருக்கும். இது வெளியிருந்து வரக்கூடிய வலிகள். இந்த வலிகளை தாங்கக்கூடிய சக்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார், பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். இந்த வேத பகுதியை நான் சொல்லும் போது I will bring you to the historical context of the passage. இந்த புத்தகம் எழுதும் போது விசுவாசிகள் பப்ளிக்காக அவங்களுடைய பொது இடங்களிலே அவர்கள் உயிரோடு கொல்லப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள், விருதுகளுக்கு முன்பாக போடப்பட்டார்கள். அப்பேற்பட்டதான உபத்திரவம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். When the Christians were persecuted, they were standing for God. தலைவலி வந்தாலே ஆண்டவரே நீர் எங்கே என்று கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் இருக்கிற அதே சூழ்நிலையில வாழ்க்கையே போது, சொத்து போது, வீடு போது, எல்லாமே போதுன்னு சொல்லும் போது, அந்த சமயத்தில் துன்பப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபம் தான் எபிரேய நிருபம். ஆகையால் அந்த வலிகளை அவங்க தாங்கினாங்க, ஆண்டவர் பலம் கொடுத்தார். இந்த வேத பகுதி இருக்கிற 3-11 வரை இந்த வேத பகுதி இந்த ரெண்டு வலிகளையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு வேத பகுதி. 3வது வசனம் 4வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்க நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஒரு சர்ச், as a church they were persecuted, as a Christian they are persecuted. அந்த சமயத்திலும் அவர் சொல்லுகிறார், நீங்க துன்பப்படுறீங்க கிறிஸ்தவனா இருப்பதற்காக நீங்கள் படுகிற ஒவ்வொரு வலியும் அது எந்த விதத்திலே வந்தாலும் சரி, அந்த வலியில நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று என்னென்றால் சோர்ந்து போகாதீங்க. வலி வந்த உடனே சோர்ந்து போகிறது இயல்பான காரியம் இல்லையா? வலி வந்த உடனே நம்ம பின்வாங்குவது இயல்பான காரியம் இல்லையா? நம்முடைய வலி வரும்போது நம்ம அப்படியே தூக்கி தள்ளி போடுகிறது இயல்பான காரியம் இல்லை. ஆனால் இங்கே சொல்ல, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, you are get tired because of the pain, but here say that when you face pain, look at Jesus, consider Jesus.
இயேசுவை நோக்கி பாருங்கள். அவரை மாதிரியெல்லாம் நம்ம பாடுபடல இல்லையா? அவரை மாதிரி இன்னும் பாடுபடல. அவரை நோக்கி பாருங்கள். இந்த ஆண்டவர் என்னென்ன பாடுகள் பட்டாரு? முகத்தில் துப்புனாங்க, நீர் ஒரு தேவனுடைய குமாரனா என்று. கைகளில் ஆணிகள் அரைஞ்சாங்க, காணிகள் ஆணி அரைஞ்சாங்க. அவருடைய உடம்பு முதுகெல்லாம் ஒரு உழவன் ஒரு உழவன் எப்படி அவன் உழுவது போல அவருடைய முதுகெல்லாம் பிடி உழுதாங்க. அவர் ரத்தம் சிந்தினார். அவர் கேட்காத பேச்சு கிடையாது. அவரை பற்றி குற்றம் சொன்னவர்கள் எத்தனையோ பேர், அடித்தவர்கள் எத்தனையோ பேர், துப்பினவர்கள் எத்தனையோ பேர். ஆனாலும் ஆண்டவர் அதையெல்லாம் பொறுமையா சகிச்சார். ஏன்னா இந்த மரணத்திற்கு பிறகு ஒன்று வருது, உயிர்த்தெழுதல் வருது, ஒரு மகிமை என்று ஒரு வருகிறது. அதுக்காக பொறுமையாக இருந்தார். அப்போ இங்கே என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? when you have the pain as a Christian out in the community, when you are going through a very difficult times, your pain makes you very, very difficult to survive. But look at Jesus. Jesus suffered most than anyone in this world, and look at him. He is the one who can help you. நம்ம துன்பப்படும் போது discouragement always say என்னது give up. அது discouragement உடைய advice. Okay, you are going to pain, give up. அது discouragement. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? keep going என்று சொல்லுகிறார். That's the difference. When you look at Jesus, I'm going through the pain, the Jesus say like, keep going, don't go back. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை பாருங்க, அருமையான ஒரு வார்த்தை. ஒருவன் மலை மேல ஏறிட்டு போறான். ஒரு உச்சத்தில் போய் அவன் மலை ஏறி போகணும். எல்லா உபகரணங்களும் வச்சிருக்கிறான். is climbing the hill. அவன் அப்படி மேல போயிட்டு பாதியில போயிட்டான். போன உடனே அவன் காலில் வச்சிருக்க அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த பாதத்தில் உள்ள ஒரு பாறை, சின்ன கல்லு ஆட ஆரம்பிக்கிறது. ஆட ஆரம்பிச்ச உடனே கீழே பார்க்கிறான். கீழே பார்த்த உடனே பயமா இருக்குது. ஐயோ, இவ்வளவு தூரம் ஆழமா இருக்கிறதுன்னு பயக்கிறான். ஆனா மேல இருந்து ஒருத்தர் சொல்றாரு, கோச் சொல்றாரு, கீப் கோயிங், ஐம் ஹியர் ஃபார் யூ, கீப் கோயிங், ஐம் இன் கண்ட்ரோல். அதைத்தான் இங்க இந்த வசனத்தில் சொல்லுது. உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு வலிகள் இருந்தாலும், அதனால நீ டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணி ஐ கிவ் அப் என்று சொன்னாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வலிகளை விட நான் வலியை சந்திச்சவர். நான் சொல்லுகிறேன், கீப் கோயிங், டோன்ட் கிவ் அப். ஏனென்றால் தேவன் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த மகிமை இருக்கிறதே, அதை நீங்க பார்க்கல. நீங்கள் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் இருக்கிறதே இப்போ உங்க கண்களுக்கு தெரியல. இப்போ தெரியலாம் அந்த வலிகள் தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய மகிமையை பார். அந்த மகிமை இப்போ இருக்கிற பாடுகளுக்கு ஒப்பானதே அல்ல. வாழ்க்கையில இந்த மாதிரி பிரச்சனைகள், பிரஷர் வரும்போது இட் இஸ் வெரி ஈஸி டு கிவ் அப். ஒரு அருமையான நண்பர் இடத்தில் சொன்னார், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் லைக் எ ப்ரெஷர் குக்கர் என்று சொன்னார். ஏன்னா என்ன அப்படி சொல்றீங்க? என்ன ப்ரெஷர் குக்கர் என்ன செய்யும்? நல்ல ஹீட் ஆகி ப்ரெஷர் அதிகமாக வரும்போது என்ன செய்யும்? விசில் அடிக்கும். இந்த விசில் அடிக்குன்னு சொன்னோன்னு தப்பா நினைச்சுறாங்க. விசில் அடிக்கும். அது எப்பப்பெல்லாம் ரொம்ப ப்ரெஷர் ஆகுதோ அப்பப்பெல்லாம் விசில் அடிக்கும். அந்த விதமாக கிறிஸ்தவ வாழ்க்கை. அவர் என்ன சொன்னார்னா, நம்ம உள்ளத்துல நம்ம பாடுகளை சந்திக்கும் போது, வலிகளை சந்திக்கும் போது, சில சமயத்தில் நம்மால தாங்க முடியாது, ஆண்டவரே காப்பாத்துன்னு சொல்றோம், அதெல்லாம் விசில் அடிக்கிற மாதிரி. பட் டைம் கம்ஸ், we do our part அப்படின்னு சொன்னார். உன்னுடைய வாழ்க்கையில நீ எந்த வலியை கொண்டு போனாலும் சரி, remember that because of the pain, do not give up your call, do not give up your life, because God says that keep going, because the God who suffered on the cross and rose again still telling you the same message. சரி, இது வெளிப்படையானது இல்லையா? வெளிப்படையானது. இப்போ உள்ள இருந்து வரக்கூடிய வலி என்ன என்று சொல்லி இவர் சொல்லுகிறார். உள்ள இருந்து என்ன வழி? 5ஆம் 6வது வசனத்தை முதலாவது வாசிக்கிறேன். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சியை அற்பமாக எண்ணாதே,
அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அடடா, நம்ம ஆண்டவர் ரொம்ப அன்பானவர். அப்படியே தோல்ல போட்டு அப்படியே தடவி கொட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஆண்டவர். உண்மைதான், அப்படிதான். ஆனா அதே சமயத்துல ஆண்டவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை திருத்துகிற மாதிரி அவர் என்ன செய்யறாரு? திருத்துகிறார். நம்ம எல்லாம் விசுவாசிகள் இல்லையா? நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். அந்த நாளின் முடிவிலே பார்த்தால் எத்தனை முறை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இல்லை என்பது நமக்கு நன்றாக தெரியும் இல்லையா? ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்காகத்தான் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார், வாழ்வு முறையை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம அந்த பாதையிலிருந்து அப்படியே திரும்பி போகும்போது ஆண்டவர் முதலாவது என்ன செய்யறான்னா நம்மை சிட்சிக்கிறார். அந்த சிட்சை என்கிற வார்த்தை நமக்கு பிடிக்காத வார்த்தை. எஸ்பெஷலி சில்ட்ரன், they don't like the word discipline இல்லையா? எப்போ பிள்ளைகள் வந்து whenever the children wants to get something, they want to get it at immediately. When the parents say no, they get angry. Why? They got the first question. Why? The second thing, so what? Whatever the reason. இதுதான் நம்முடைய பிள்ளைகள் சொல்லக்கூடியது. இது நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில அடல்ட்ஸ் நம்ம தான் சொல்றோம். ஆண்டவர் நாம் தப்பான பாதையிலே போகும்போது நம்மை சிட்சிக்கிறார் திருப்பி வருவதற்கு. அடிக்கிறது அழிப்பதற்கல்ல, மாற்றுவதற்கு. நான் உங்களுக்கு விரிவா சொல்லணும் அவசியம் இல்லை. பிகாஸ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரிடே இன் யுவர் ஹோம். இதுல என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் ஏன் இந்த வலியை உனக்கு கொண்டு வருகிறார்? ஏனென்றால் அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த வீட்டில் வாசல்ல நிறைய இலைகள் எல்லாம் இருந்தது. அந்த இலைகள் இருக்கும்போது அந்த சின்ன தம்பி வந்து அந்த இலைகளை அவங்க அப்பா கூட்ட அந்த பையன் வந்து திரும்ப திரும்ப பரப்பிக்கிட்டு இருந்தான். அவங்க அப்பா சொன்னாரு, கூட்டுறண்டா தள்ளி போங்கிறாரு. ஆனா அவன் அதை அதை திருப்பி போட்டான். அவங்க அப்பாவுக்கு மூக்குக்கு மேல கோபம் வந்துச்சு. உடனே போனாரு, போடிச்சு சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு அதில் உட்காரு அப்படின்னார். அவனுக்கு ரொம்ப கோபம். அது வந்து ஒரு போதகர் பாஸ்டர் முன்னால செஞ்சது அவனுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட். அவனால் தாங்க முடியல. அதை உடனே செஞ்சார். அடுத்த வீட்டில் அதே மாதிரி அதே வயசுள்ள ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை, அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் அதை பெருக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளையும் இவன் செஞ்சது மாதிரியே அந்த பிள்ளையும் அந்த 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 இதெல்லாம் தள்ளி போட்டு இருந்தது, இலைகளை எல்லாம் பரப்பிட்டு இருந்தது. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவர் தான் பையனை கண்டிச்ச மாதிரி பக்கத்து வீட்டு பிள்ளை போய் சட்டையை பிடிச்சு இழுத்து விடல. ஏன்? இது என்னுடைய பிள்ளை, அது என்னுடைய பிள்ளை இல்லை. இது என்னுடைய பிள்ளை, நான் நேசிக்கிற பிள்ளை. இதை நிருபத்திலே அதான் சொல்ல, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை. when you go against God's will, when you go far from God's word, God will discipline you and bring you back. It will be painful, not to destroy you, but you bring back to God, because He loves you so much. அவர் ரொம்ப அன்பாக இருக்கிறார், ரொம்ப அன்பாக இருக்கிறார். 7வது வசனத்திலிருந்து பாருங்க, 7, 8, 9. அவர் என்ன சொல்றார்? நீங்கள் சிற்றியை சகித்தீர்கள் என்றால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரன் உண்டோ? இங்க இருக்கிற யாராவது ஒரு சில்ட்ரன் நான் கேட்க விரும்புறேன். என்ன, I want to ask this some question. Are your parents always discipline you when you do wrong thing? True or not? இன்னைக்கு இந்த நாள் முழுவதும் உனக்கு மொபைல் போன், செல்போன் கிடையாது, டிவி பார்க்க கூடாது சொல்லிருக்காங்களா இல்லையா? Okay, this happened, right? Because God loves you and your parents loves you. அங்க சொல்லுகிறார், நீங்க வந்து அந்த டிசிப்ளினை நீங்க வந்து சகிச்சா it's good for you, right? Because you belong to your parents, you belong to God. அதை தான் நீங்க சொல்லுகிறார். இதுல கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்.
நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது நாம் அவர்களுக்கு அஞ்சி நடக்கத்தக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் நடக்க வேண்டும் அல்லவா? சொந்த பிள்ளையா இருந்தா சிந்திப்பார், அவர் சிக்ஷிக்காரனா நான் அவருடைய பிள்ளை. Because you are the children of your parents, the parents loves you and discipline you. That is acceptable. But through the discipline, parents never portray that they are your enemies, but they are telling you that you belong to them. You belong to them. அதுதான் இங்க சொல்றேன். You belong to them. ஒரு ஸ்கல்ப்டர் இருக்கான்னு வைங்க, ஒரு அழகான ஒரு சிற்பி இருக்கிறான்னு வைங்க. ஒரு கல்லை எடுக்கிறாங்க, அந்த கல்லுல ஒரு கூர்மையான சுத்தியலை அந்த உளியை எடுக்கிறாங்க, அந்த கல்லை அழகா அந்த கல்லை எடுத்து செதுக்குறாங்க. திடீரென்னு அந்த கல் பேச ஆரம்பிக்குதுன்னு வைங்க. ஏன் இப்படி என்னை செதுக்குற, வலிக்குது, ஏன் இங்க உடைக்கிற, ஏன் இங்க செதுக்குற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு ஒரு கல்லு கேட்டா அந்த சிற்பி என்ன பதில் சொல்லுவான்? உனக்கு நீ உன்னை பார்த்தவரை இது கல்லு தான், ஆனா உன் மூலமா நான் ஒரு அழகான சிற்பத்தை உருவாக்க போறேன், அதுக்காக இதை நான் செஞ்சுதான் ஆக வேண்டும். Our parents tell the children the same thing. I'm telling you not to do it, but the children say that no, I can do it. You don't need to tell me, because that is painful instruction. But when the children listen to the painful instruction, the parents have the dream, you should be like that. The dream is not something they impose on you. The dream is to make your life the better in this country, in this world, in the future. That is the dream. ஒரு சிற்பிக்கு தான் ஒரு கல்லுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிற்பத்தின் கலை தெரியும். ஒரு பெற்றோருக்கு தான் ஒரு பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கக்கூடிய அந்த கனவு தெரியும். அத போல ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருக்கு பிரியமானவங்க. சில சமயத்தில் அவர் நினைச்சாரு பண்றார். இன்னொரு உதாரணம் சொல்ல, கடினமான உதாரணம், ஏன் இப்படி ஆண்டவர் செஞ்சார்னு கூட நீங்க நினைப்பீங்க. தாவீது பாவம் செய்தான், தாவீது மனம் திரும்பினான். தாவீதுக்கு ஒரு பையன், அவருடைய அந்த மனைவி அவர் ஒரு கர்ப்பமாகிறாள், ஒரு பையனை பெறுகிறாள், ஒரு பையன், ஒரு ஆண் பிள்ளை பெறுகிறான். அவன் மனம் திரும்பினா, ஆண்டவரோட சாரின்னு சொன்னா, கன்ஃபஸ் பண்ணா, அவனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. ஆனா அந்த பிள்ளை வியாதிப்பட்டு இருந்தது. அப்போ தாவீது சாப்பிடாம இரவும் பகலும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ண, அந்த பிள்ளையை காப்பாற்றணும்னு சொன்னா ஆண்டவர் ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கல. அந்த பிள்ளை இறந்து போச்சு. இறந்து போன உடனே எழும்புறான், குளிக்கிறான், சாப்பிடுறான், இயல்பான வாழ்க்கையை தொடங்குறான். அப்போ நீங்க கேட்கலாம், என்ன இவ்வளவு நாளும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தான், திடீர்னு எப்படி இவனால முடியுதுன்னு கேட்டா அவனுக்கு தெரிஞ்சது. ஓகே, குழந்தையினுடைய ஒரு பிள்ளையினுடைய உயிரை கொடுப்பதும் உயிரை எடுப்பதும் ஆண்டவருடைய கருத்தில் இருக்கு. ஆனா இதன் மூலமாய் தாவீது எண்ணினான் என்றால், கர்த்தர் எனக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுத்திருக்கிறார். I cannot go beyond. இன்னொரு உதாரணத்தையும் நான் சொல்றேன். ஆசாரியர்களை தவிர யாரும் சென்சஸ் எடுக்க கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள்ல சென்சஸ் எடுக்கணும்னா பிரதான ஆசாரியன் தான் அதுக்கு சொல்லணும். ஆனால் ராஜா இவன் போய் சென்சஸ் எடுப்பாங்கிறான். யார் யார் எத்தனை பேர் 20 வயசுக்கு மேல இருக்காங்க அத்தனை படையை எடுங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்கல. ஆண்டவர் கேட்கிறார், 3 ஆப்ஷன், 3 விதமா டிசிப்ளின் பண்றேன்னா, 3 கடினமானது. எதையும் அவன் செலக்ட் பண்ண, 3ல 1 செலக்ட் பண்ண. அவன் செலக்ட் பண்றான், ஆண்டவர் அதை செய்றாரு, சிக்ஷிக்கிறார். அப்புறம் அந்த தப்பே அவன் பண்ணல. God disciplines you when you go away from God, and it is painful in order to destroy you, but you bring back to God. அதுதான் உள்ளே இருக்கு. Because you are his child and you belong to God. 10வது 11வது வசனத்தை பாருங்க. அந்த வசனத்துல அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள், இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவராம் போட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய
சமாதான பலனை தரும். கம்பேர் பண்றார். இந்த உலகத்துல your parents discipline you not for the 24/7, right? I can't imagine, right? 24/7 உங்க பேரண்ட்ஸ் வந்து டிசிப்ளின் பண்ணல, தப்பு பண்ணா டிசிப்ளின் பண்றாங்க. அந்த பீரியட் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், மேபி 10 minutes or 5 minutes or 1 hour maybe. But when your parents discipline you short period of time, but the good intention that they wanted to have a better life, better behavior, that's it. But that pain will vanish away. Still I remember that one of my friends son, அந்த பையன் துடுன்னு இருப்பான். அவனை காலில் சக்கரம் காட்டின மாதிரி அவன் எங்க இருப்பான் எங்க போறான்னு யாருக்குமே வீட்டில் தெரியாது. இங்க இருப்பான், அங்க இருப்பான், அங்க இருப்பான், இங்க இருப்பான். அவன்கிட்ட ஒரு நாள் உட்கார சொன்னா அவனால முடியவே முடியாது. அவங்க அப்பாவுக்கு தாங்க முடியல. என் ஃப்ரெண்டு உட்காருடான்னு அவன் பார்த்தான். இவ்வளவு நாள் சுத்திக்கிட்டு இருந்தோம், திடீர்னு வந்து உட்கார சொல்றான்னு சொன்ன உட்காருனா அவன் அப்படியே மூவ் பண்ணிட்டு இருந்தான். போனாரு, கையை பிடிச்சி அந்த கார்னர்ல உட்கார வச்சு பாஸ்டர் போறது வரை வெளியே வரக்கூடாதுட்டார். அவன் அப்படியே உட்கார்ந்துருந்தான். ரைட். நான் நினைச்சேன், நான் எவ்வளவு நேரம் பேசுறேன்னு எனக்கே தெரியாது. போதகர் நார்மலா வீட்டுக்கு வந்தா எப்பவும் போறாருன்னே தெரியாது. இல்ல, நான் ரொம்ப நேரம் இருந்துட்டேன்னா பாவம் அந்த பையன் அந்த முக்கிலே உட்கார்ந்துருப்பானே அப்படிங்கிற கவலை எனக்கு இருந்தது. ஆனா நாங்க பேசி கொண்டிருந்தோடனே எங்க அப்பா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த முக்கில் டேய் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சாக்லேட் எடுத்து கொடுக்கிறார். That is the time period, short period of time. The parents discipline you. It is painful, but for a short period. The rest of the day, they love you, they take care of you, they provide everything to you. You never remember what they did 10 minutes back. சாதாரண நம்முடைய பெற்றோர்களை இப்படி பண்ணும்போது ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஆண்டவருடைய அந்த தண்டனை சிட்சை என்பது ரொம்ப கொஞ்சமானது. He wants to do it in order to develop us. Two things இங்க சொல்றார். அவருடைய பரிசுத்தத்திலே நாம் வளர வேண்டும் என்பதற்காக. நாம் அசுத்தமாய் போகிறோம், பரிசுத்தத்திலே வளர வேண்டும், நீதியின் பலனை அடைய வேண்டும். ரெண்டு காரியம். Our life should be a perfect, maybe a very good life. Our life expresses his nature, his likeness. அதுக்கு தான் holiness, the righteousness. இதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை டிசிப்ளின் பண்றார். சும்மா போறதுக்கும் வரதுக்கும் ஆண்டவர் சிட்சிக்கல. தப்பு பண்ணா ஆண்டவர் தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார். ஆனா சிட்சை என்பது அழிக்கிறதுக்கல்ல, திருத்துறதுக்கு தான். திருத்துறதுக்கு. வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களையும் பாருங்க, எல்லா பரிசுத்தவான்களும் பாவம் செஞ்சவங்க தான், தவறு பண்ணவங்க தான். ஆண்டவர் சிட்சிக்கிறார். சிம்சோன் எவ்வளவு பராக்கிரமசாலி. சிம்சோனை பத்தி நமக்கு கிடைச்சா அவன மாதிரி ஒருத்தன் இல்லை. ஆனால் சிம்சோன் தவறு பண்ணுகிறான். ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்க்கிறாரு, கண்டுகிடவே இல்லை. ஃபைனலி காட் டிசிப்ளின் ஹிம். ரைட். ரெண்டு, அவன் அந்த சூழ்நிலையில கடைசியில கர்த்தாவே ஒரு விசை என்னை நினைத்தருளும் சொல்லி அவன் கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றார், எஸ் என்னுடைய பிள்ளை நான் நடிச்சேன். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குதுமா, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், மிகுந்த இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறது என்பது இமைப்பொழுது. அப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்க அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இரக்கங்கள் நம்மை சேர்த்து கொள்ளும். நாம் கிறிஸ்துவில் வளரவும், கிறிஸ்துவின் சாயலிலே வளரவும், ஒரு கிறிஸ்துவனுடைய பின்பற்றுவர்களாக நாம் வளரவும் தான் ஆண்டவர் சிட்சிக்கிறார். So some pain come from outside, some pain come from inside, because we are not doing very well. But whatever the pain you have, God say that, look at me, look at me, look at me. When you have the pain outside because of following Jesus, I tell you, look at Jesus, consider Jesus. When you are disciplined by God right now because of your walking away from God, and God say that still I love you, come back to me, change yourself. But whatever the pain you faces have, the only place we can come is Jesus Christ our Lord. நம்முடைய ஆண்டவர் எந்த வலியும் தாங்கக்கூடிய
சக்தி. அதனால தான் வேதம் எபிரேயத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாடுகளையும் வலிகளையும் பார்த்து பரிதாபம் பண்ணுகிற மனுஷரா இல்ல. யாராவது ஒருத்தர் நம்ம கஷ்டப்பட்டா ஐயோ பாவம், ஐயோ பாவம், இப்படி நடந்துட்டே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். நம்முடைய கஷ்டத்தையும் வலியையும் பார்த்து பரிதபிக்கிற மனுஷன் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. நம்முடைய கஷ்டத்திலே நமக்கு உதவி செய்து அதுல இருந்து வெளியே கொண்டு வருகிறதா நம்முடைய ஆண்டவர். அந்த ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ எந்த வழியா இருந்தாலும் சரி, ஒருவேளை மற்ற வழிகள் இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், கீப் கோயிங், கம் டு மீ. ஐயோ நான் தவறு பண்ணி இருக்கிறேன் ஆண்டவரே, ஐ நோ வாட் ஐ எம் டூயிங், ஐ வில் கம் பேக் டு யூ, ரெஸ்டோர் மை லைஃப். ஆண்டவர் உடனடியா ஒரு தகப்பனும் ஒரு தாயும் தன் பிள்ளைய அரவணைக்கிறது போல ஆண்டவர் அரவணைக்கிறார். So discipline is not a bad thing. சிட்சை என்பது மிகவும் முக்கியமானது. Do not undermine your parents' discipline. Children, do not undermine, disrespect your parents' discipline, because they discipline you in order to make a better person, your life to be a better and best in this world. But that discipline is a short period of time. 24/7 they love you, but when you do wrong thing, they have the responsibility to tell you it is wrong, change. In the similar way, as the people of God, when we do wrong things, the Lord will discipline us and come back. When we say yes Lord, then His grace, His mercy, His love surround us. Don't give up. Keep going. Keep going. Keep going. நம்முடைய வலிகளை தன்மையில ஏற்றுக்கொண்ட ஒரு ஆண்டவர் நம்மத்திலே இருக்கிறார். அந்த ஆண்டவரத்தை சொல்ல, என்ன வலி இருந்தாலும் சொல்லுங்க. I am not saying that particularly this pain or that pain. Whatever the pain you are going through, physically, spiritually, emotionally, whatever the pain you have, bring it to Jesus. And He said that, consider me, look at me, and He can help us. Let's all stand and pray. கண்களை மூடுவோம். கண்களை மூடுவோம். ஜெபிப்போம். What is your pain? My brother, my sister, what is your pain? You are facing pain because of following Jesus, because of standing for the Lord, standing for the truth, standing for the grace and the love. Look at Jesus. Look at Jesus. Or you may be going through some experiences of God's discipline in your life. As parents discipline their children, God discipline His people because He loves us. We belong to Him, and we become a better person after this discipline. But it's painful. It's painful. Bring it to God. Look at Jesus. Look at the Lord and cry out from your heart, Lord, I cannot take it anymore. The pain is so deep, intolerable. Help me. Help me. உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் சுவாமி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால், இந்த நாளிலே ஆண்டவர் தம்முடைய கரங்களினாலே உங்களை அரவணைத்து ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். பரிதாபப்படுகிற ஆண்டவர் மட்டும் கிடையாது, உன்னுடைய வலிகளிலும் நீக்கக்கூடிய ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதே.
இக்காலத்தின் பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பானதை அல்ல என்று சொல்லி உன்னை நேசிக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பாலத்திலே கஷ்டப்படலாம். ஏன் இப்படி போறேன், ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், பட் டு நாட் கிவ் அப். வருங்காலத்தில் நீ ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய மகிமையான வாழ்வுக்கும் மகிமையான ஆசீர்வாதங்களுக்கும் இதெல்லாம் ஒரு சின்ன வலிகள் தான். எண்ணிக்கொள். வலிகளை தாங்கக்கூடிய சக்தியை தருகிற ஆண்டவர், வலியிலிருந்து நமக்கு விடுதலையாக்கக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை நம்புகிறதே மிகப்பெரிய வலியாக, ஒரு சிலுவையாகத்தான் நமக்கு அழிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய சிலுவையை எவோடு கூட அவர் நம்மை சுமக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவர் உங்களை சுமக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, வலிகள் எங்களுக்கு உண்டு சுவாமி. நாங்கள் அனுபவிக்கிற வலிகளின் வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனால் நீர் எங்களுக்கு உதவி செய்கிறவர். உமக்காக வாழ்வதனாலே, உமக்காக ஊழியம் செய்கிறதுனாலே, உமக்காக நிற்பதினாலே ஏற்படக்கூடிய எல்லா வழிகளையும் நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, சில சமயத்துங்களே நீர் எங்களுக்கு கொடுத்த பாதையை விட்டு நாங்கள் சற்று தளரும் போது, இடரும் போது, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி சிட்சித்தது போல நீர் எங்களை சிட்சிக்கிறீர் சுவாமி. கொஞ்ச காலம் நாங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக, நாங்கள் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக, நாங்கள் நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எங்களை மாற்றுகிறீர் சுவாமி. உம்மிடத்தில் திரும்பி வருகிறோம். எந்தெந்த இடத்திலே நாங்கள் விழுந்தோம், எந்த இடத்திலே நாங்கள் விழுந்தோம் என்பதை நாங்கள் அறிந்து அந்த இடத்திலிருந்து எழும்பி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. மனம் திரும்புகிறோம் ஐயா. நாங்கள் மனம் திரும்பும்போது இந்த சிட்சையின் வலியை நீர் எடுத்து விடுகிறீர் சுவாமி. உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். யார் யார் உம்முடைய சமூகத்திலே தங்களுடைய வலிகளை சொன்னார்களோ அத்தனை வலிகளையும் நீர் சுமந்து தீர்த்தீர் ஆண்டவரே. அந்த அன்பின் ஆண்டவருடைய அரவணைப்பும் ஆதரவும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் இருப்பதாக. ஆசீர்வதியும், ஆசீர்வதித்து வழி அனுப்பும். இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.